ஆல் வெல்கம் டு கேஎம்ஓட்ஸ் வேர்ல்ட். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ட்ரேசிங்கில் இருந்து முடிக்கிறது வரைக்கும் கிளியராக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டெம் ஸ்டிச்னாலே பெரிய தலைவலியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. அதை எப்படி ஒரு ஷேப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி அதுக்கப்புறம் டிசைனில் எப்படி போகணுங்கலாம் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டெம் ஸ்டிச் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச். அதனால தான் அதில் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி டிசைனில் நம்ம அப்ளை பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரேன். நம்ம ப்ளவுஸில் கொடி மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்லாம் போடுவோம். அதில் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் கொடுப்போம், இல்லை பீட்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஜரிலையோ இல்லை பீட்ஸ்லையோ இல்லை என்ன சொல்கிறது ஜர்தோசிலையோ ஸ்டெம் ஸ்டிச்சாக கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு அவுட்லுக்காக இருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸ் வைஸ் காஸ்ட் வைஸ் நம்ம ஒரு ப்ரைடல் லுக் இருக்கிற ஒரு ப்ளவுசஸை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம எப்போவுமே ட்ரேசிங் பண்ணும்போது அக்யூரேட்டாக ட்ரேஸ் பண்ணணும். நம்ம என்ன பிக்சரை எடுத்திருக்கோமோ அந்த பிக்சரோட இது மாறவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அது லைட்டாக மாறும். அப்படிங்கிறப்ப 2 தடவை மாறும்போது அதோட லுக்கே கண்டிப்பாக மாறிடும். ஓகே, இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளைவை தான் ஸ்டெம் ஸ்டிச்சில் போட போகிறேன். இந்த டிசைனை என்னோடய நியூ ஸ்டூடெண்ட் சரிகா ஃப்ரம் சென்னை அவங்கக்கிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன். அவங்க எங்கிட்ட இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டாங்க இது ஓகேவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபைனலாக வேறு ஒன்று பண்ணதுனால சரி இதை நம்ம சுற்றலாம், இன்றைக்கி வேறு ஐடியா இல்லை அப்படின்னு நான் சுட்டுட்டேன். ஓகேவா? இதுக்கு ஃபுல்லாக நான் அந்த பட்டர்ஃப்ளைவோட அந்த வாய் அந்த மாதிரி கொடுக்கு அந்த மாதிரி பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் சாதாரண செயின் ஸ்டிச் போட்டேன். ரிமைனிங் பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டெம் ஸ்டிச்சை தான் போட்டுட்டு வரேன். அந்த வளையிற இடம், அந்த நெளிகிற இடம், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன மாதிரி ஸ்டிச் அந்த கர்வ் மாதிரி இருக்கிறதுலலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு மற்ற இடத்துலலாம் நான் அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சே நமக்கு அவுட்லைன் ஸ்டிச் தான். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செயின் ஸ்டிச் படுத்திருப்போம், அப்புறம் பேக் செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச். இந்த பேக் செயின் ஸ்டிச்சும் டபுள் செயின் ஸ்டிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கை திருந்தணும், நிறைய இடத்துல உங்களோட ப்ராக்டிஸும் மாறணும். டபுள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்காது ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டுக்கு மேலே இன்னொரு த்ரெட்டை குத்தும் போது நமக்கு அந்த சிக்கலாக விழுல, அதெல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதெல்லாம் மாறும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் லோட் ஸ்டிச்செல்லாம் பார்ப்போம். அப்படி இருக்கிற போது ஒரே இடத்துல நிறைய தடவை நீடியில் குத்துற மாதிரி இருக்கும். ஏற்கனவே லோட் பண்ண இடத்துல திரும்பவும் நீடியில் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நமக்கு அதை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டபுள் செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் நம்ம பேக் செயின் ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா நம்ம குட்டி குட்டி பிளேசஸ்லாம் நாட் போடுவோம், இல்லை குட்டி லாக் போடுவோம். எடுத்தோடனே நீங்கள் செயின் ஸ்டிச் அடுத்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அந்த குட்டி லாக்கை எப்படி போடணுன்னே நமக்கு தெரியாது. அந்த குட்டி லாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாங்காக ஒரு செயினை கொடுத்து ஃபில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபினிஷிங்காக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக அந்த இடத்துல அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொடுக்குற லாக் செயின் அந்த குட்டியாக போடுறோம்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த 2 செயினையும் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக சிக்ஸாக் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெருசாக சிக்ஸாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிக்ஸாக் எதுக்காக அப்படின்னா எம்போஸ்டாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். இன்னொரு சிக்ஸாக் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டோருக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு சிக்ஸாக்ஸில் இருந்தே நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்டெம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ இதாக அதை 2 தடவையாக நான் பிரித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் சோட்டி ஸ்டிச்லையும் டிசைன்ஸ் கேட்டிங்க. கண்டிப்பாக நான் அடுத்து சோட்டி ஸ்டிச்சு, ஃபில்லிங் ஸ்டிச் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைனாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பிக்சரை ஸ்டார்ட் பண்ணி எண்டு டு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இடையில உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆரி ஒர்க்கு ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது, பெரிய மலையும் கிடையாது. உங்களுக்கு வரலை அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம எதுக்காக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம், அந்த விஷயத்தோட நோக்கம் என்ன, அதனால நமக்கு எதிர்காலத்தில் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு, அதோட அடையாளம் என்ன, அதோட நோக்கம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம அதோட முடிவு என்ன, அதோட ஆரம்பம் என்னன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறதுனால தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறையா திணறோம். நமக்கு பிடிச்ச விஷயம் மலை ஏறுறதா இருந்தாலுமே அது நமக்கு பிடிச்சிருந்தா ஈஸியாக ஏறலாம். ஸோ அந்த ஆரி ஒர்க்குங்கிறது நமக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செயின் ஸ்டிச்சே நிறைய பேர் வரலன்னு சொல்கிறீங்க. செயின் ஸ்டிச் வரலை அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நான் திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டெம் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி போடுறேன்னு. ஒரு லாங் செயின், அதோட பின்னாடி போய் ஒரு மிட் பாயிண்டில் ஒரு செயின், இந்த மாதிரி தான் போட்டு போகிறேன். நம்ம ட்ரேஸ் பண்ண பிக்சரோட அமைப்பு எப்போவுமே மாறக்கூடாது. இங்கே எங்கேயுமே மாறி இருக்காது. உங்கள் எல்லாருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி வர நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் பண்ணுறது, இதில் நான் இந்த இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இல்லை, முழுசாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெம் மட்டும்தான். அதை மட்டும் வச்சு தான் நான் இந்த டிசைன்ஸையே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் எந்த இடத்துல வரலைனாலும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போ தான் ஆரியை கற்றுக்கவே வந்திருக்கோம். அதே ஆரம்பத்துலேயே ஒரு ஸ்டிச் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும், ஆரம்பத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சே இப்படி கஷ்டமாக இருக்குது, அடுத்தடுத்து நம்மளால் கண்டிப்பாக போட முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. இதுவும் ஒரு ஈஸியான ஸ்டிச் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தணும், கிளியராக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறது. நீங்கள் ஃபைனலாக முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி அவுட்லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். இந்த பிக்சரை நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்து அந்த குட்டி கொஞ்சமான இடத்துல மட்டும் நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். ரிமைனிங் பிளேஸில் எதுலேயுமே நான் வந்து ஸ்டெம்மை தவிர எந்த ஸ்டிச்சையுமே நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஸ்டெம் ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சை பழகிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுசஸ்லையும் கூட நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸ்டெம் ஸ்டிச்சை பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டில் மட்டும் இல்லை, பீட்ஸில், ஜர்தோசியில் எல்லாத்துலேயுமே போடுவோம். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு தான் ஸ்டெம் ஸ்டிச். ஓகேவா? ஸோ நான் சொல்லி கொடுத்தது கிளியராக தான் இருக்கும், கிளியராக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது புரியலைனாலோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா கூட என்னால் முடிஞ்ச டைமில் நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் போகணுங்கிறதுனால தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்டெம் ஸ்டிச்சில் டவுட் இருந்தது. எல்லாருக்குமே தனித்தனியாக என்னால் ஃபோன் பண்ணியோ என்ன மெசேஜ் பண்ணியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.